குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9, 2025 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டபஸ் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக 2ஆம் நிலை காலத்தில் இருக்கும். அது வந்து பிசி எக்ஸாமுக்காக வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட்டில் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி 3வது தேர்வு நடக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நினைச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45க்கும் மேற்பட்ட 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது. பட் ஜனவரி 14ஆம் தேதி தான் ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிக்கலாம். இந்த 2 டெஸ்ட் பேஜோட ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஏன் அப்படின்னா நிறைய ரிவிஷன் டெஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இந்தியன் டெஸ்ட் பேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் 60 டெஸ்ட் போட்டு இது வரைக்கும் 64 டெஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருப்போம். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இணைஞ்சிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிடிஎஃப் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இந்த நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய முதல் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தில்லியில் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் 129வது திருத்த மசோதாவின்படி வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் சட்ட திருத்த மசோதா ஆகிய 2 மசோதா வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் தாக்கல் பண்ணாங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சாங்க. மொத்தம் 39 எம்பிக்களை கொண்ட இந்த கூட்டுக்குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஜக எம்பியும் முன்னாள் அமைச்சருமான பிபி சௌத்ரி தான் அதுக்கு தலைமை வகித்தார். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக யாருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சரை விசாரணை பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய அறிக்கையில். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா 18,000 பக்கங்களை கொண்ட அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் தான் முதல் முறையாக 543 தொகுதிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அடுத்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா காவல் கரங்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளில் 7712 பேர் வந்து பார்த்திங்கன்னா மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த காவல் கரங்கள் அப்படின்ற அமைப்பு வந்து சென்னை பெருநகர காவல்துறையும் அரசு மற்றும் அரசு சாராத தனியார் தொண்டு அமைப்பினரும் இணைந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல் கரங்கள் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. எப்போ அப்படின்னா 2021 ஏப்ரல் 21 தொடங்கினாங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, பெண்கள், குழந்தைகள், ரோட்டில் தெரிகிறவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு வராங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். காவல் கரங்கள்னால் நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரிலேட்டடாக இருக்கிறதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதனால தான் இந்த எக்ஸாம் சொல்கிறேன். டிஎன்யூ சர்வில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அடுத்து சாரங் 2025 கலாச்சார விழா சென்னை ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழா நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியில் 51வது ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா சாரங் 2025 கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த விழாவின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்த முடியும். சரிங்களா? பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இடம் பிடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் இடம்பெற்றிருக்கு. கலாச்சார ஆலோசனை நிறுவனமான அவதார் குழுமம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் என்னும் ஆராய்ச்சி முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது அரசு வெளியிடலை, ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் வாரியாக மதிப்பீட்டில் கேரளா முதல் இடத்துலையும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா 2ஆம் இடத்துலையும், மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துலையும், தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்குது. இது வந்து மாநிலங்கள் வாரியாக தமிழகம் வந்து 4ஆவது இடம். நகரங்கள் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருகிராமம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்திலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதுக்கப்புறம் பெங்களூரு, அதுக்கப்புறம் சென்னை, ஹைதராபாத், திருவனந்தபுரம் இந்த பட்டியல் இருக்குது. சிறு நகரங்களில் கோவை வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்துலையும், அதுக்கப்புறம் கொச்சி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துலையும் இருக்குது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கோவை, பூனே, சென்னை ஆகிய நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை தரத்திலும், திருவனந்தபுரம், மும்பை, ஹைதராபாத் ஆகிய நகரங்கள் வந்து பாதுகாப்பிலும் முக்கிய 3 இடங்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. நீங்கள் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஸ்கரப் டைப்பஸ் வைரஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் பாக்டீரியா தொற்று வந்து பார்த்திங்கன்னா சமவெளி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கட்சியா அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா அது பாதித்த ஒட்டுண்ணி பூச்சி ஏதாச்சும் நம்மளை கடிச்சா தான் இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா பரவும். ஓகேங்களா? ஸ்கரப் டைப்பஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரிக்கட்சியா அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒட்டுண்ணி வந்து பாதித்து அந்த பாதிக்கப்பட்ட ஒட்டுண்ணி இப்போ ஒரு ஈஆருக்கெலாம் ஒரு கொசுவாக இருக்கணும், அது வந்து நம்மளை கடிக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து பரவுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிசா ரத்த பரிசோதனை மூலம் வந்து பார்த்திங்கன்னா இதை உறுதிப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கரப் டைட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சலுக்குள்ளானவர்களுக்கு அசித்ரோமைசின், டாக்ஸிசைக்ளின் போன்ற ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சும்மா அப்பப்போ வர வியாதிகளுடைய பேர் புதுசாக இருக்குது அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
இது பாக்டீரியாவனால் உண்டாகிற வைரஸ், அதுதான் முக்கியமானது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கலாம். அடுத்து மூத்த பத்திரிகையாளரும் கவிஞருமான பிரதீஷ் நந்தி வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட தயாரிப்பாளரும் இவர் தான். இவர் வந்து இவரோட வயது வந்து பார்த்தீங்கன்னா 73. மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பால் காரணமாயிருக்கார். ஓகேங்களா. இவர் ஆங்கிலத்தில் சுமார் 40 கவிதை தொகுப்புகளை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வங்காளம், உருது மற்றும் பஞ்சாபி மொழிகளில் கவிதைகள் எழுதியிருக்காரு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா. முக்கியமானது இவரோட பேர். சும்மா இவர் எந்த டிபார்ட்மெண்ட்டோட தொடர்புடையலாம் கேட்பாங்க. ஒரு பத்திரிகையாளர், அதுதான் முதன்மையான இவருடைய பணி. அடுத்தது மார்டின் கப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு அறிவிச்சிருக்காரு. நியூசிலாந்து கிரிக்கெட் வீரமான மார்டின் கப்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறதாக அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வீராங்கனையான எம் ஹன்சினி, ஓகேங்களா, 4-2 அப்படின்ற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்திருக்கிறாங்க. ஓகேங்களா. இவங்களோட பேர் என்ன விளையாட்டு, அது மட்டும் தான் நமக்கு தேவை, அதை மட்டும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பி நுண்ணுயிரியுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வதந்தி என்ன உண்மை என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஒன்றும் பெருசாக கொஷின் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரோனா காலகட்டத்தை ஒப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரோனாவும் இந்த ஹெச்எம்பிவியும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுமே ஆர்என்ஏ, அதாவது ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்ற வகையை சேர்ந்த மரபணு சார்ந்தது தான். ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிடையாது, வெவ்வேறு தாக்கங்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இஸ்ரோவோட புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இஸ்ரோனுடைய 11வது தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த வி நாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நியமிக்கப்பட்டிருக்காரு. பேர் ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு டக்குன்னு சோம்நாத் ஞாபகம் வந்துடும். சந்திராயன் 3 திட்டம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நிலவின் தென்பகுதியில் தரையிறங்கிய முதல் நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. அது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். சந்திராயன் 3 திட்டத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நிலவின் தென்பகுதியை அடைந்த முதல் நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக சந்திராயன் 4 திட்டத்தின் மூலம் நிலவிலிருந்து கனிமங்களை எடுத்துகிட்டு வர இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது முக்கியமானது. எந்த திட்டத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நிலவிலிருந்து கனிமங்கள் எடுத்துகிட்டு வர இருக்கிறாங்கன்னா சந்திராயன் 4 திட்டத்தின் மூலம். ஓகேங்களா. அடுத்த ஸ்பேடெக்ஸ் விண்கலங்களுடைய ஒருங்கிணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்துடைய ஒருங்கிணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு இருந்தாங்க, தள்ளி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா தான் இப்போ என்ன சொல்கிறோன்னு புரியும். நம்ம டெய்லி ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தால் நமக்கு டைம் வேஸ்ட். ஓகேங்களா. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வீக்லி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். நம்ம டெஸ்ட் பேஜை தாண்டி அவங்க கொஸ்டினே கேட்க முடியாது. ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் வராத மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக எழுதிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.